அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல 12 மாதங்களை படைத்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு அதுல மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும் 4 மாதங்கள் சங்கியான மாதம் என்று சொல்றான். எந்த ஒரு மாதத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல பேரிட்டு சொல்லல. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தை மட்டும் அல்லாஹ் பேர் சொல்லி கொடுத்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, மனிதர்களுக்கு அல்ல மூமின்களுக்கு ஈமான்தார்களுக்கு இந்த நோன்பு அல்லாஹ் கடமையாக்கினான். முன்னே சமூகத்துக்கு அல்லாஹ் எப்படி இந்த நோன்பை விதியாக்கினானோ அவர்கள் அவருடைய காலங்கள் எப்படி நோன்பு பிடித்தார்களோ அதே போன்ற நோன்பையும் அல்லாஹ் எங்களுக்கும் விதியாக்கி இருக்கின்றார். மனிதர்களை விட மலக்குமார்கள் அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள். ஆனால் அந்த மலக்குமார்களிடத்திலே மனிதர்களை யார் தெரியுமா அந்தஸ்தில உயர்ந்தவர்கள்? வாழ்க்கையில யார் அதிகமான ரமலான அடைகிறார்களோ அவர்கள் மலக்குமாரிடத்திலே சிறப்பானவர்கள் என்பதாக சொல்லப்படும். வாழ்க்கையில ஆக கஷ்டமான ஒன்று என்ன தெரியுமா? எங்கட கண்முன்னுக்கால் எங்கட வாப்பா உம்மா இன்னொருத்த போயிட்டு கையேந்திரு. 2023 2024 தகவல்கள் மத்திய கொழும்புல அதிகமாக யாசகம் கேட்டு வந்தவர்கள் வயசாளிகள், 60 65 வயசை தாண்டினவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். وقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. وقال عيلا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العليم. عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் இவ்வுலகத்தை படைத்து பராமரிக்கக்கூடிய வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இவ்வுலகுக்கு இறுதி தூதராக வந்த நம் உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் காலமெல்லாம் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. இறை இல்லத்தில் இத்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்தும் அவனால் விலக்கப்பட்ட விடயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் இரக்கமுடையவன், அன்புடையவன். அவனை தவிர இரக்கத்துக்குரியவன் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. பெற்ற தாய் தந்தைகளை விடவும் அவன் இரக்கமுடையவன் என்பதை மீண்டும் ஒரு முறை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிரூபித்து காட்டியிருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, சங்கையான மாதம், சிறப்பான மாதம், கண்ணியமான ஒரு மாதம். அந்த மாதத்துடைய முதலாவது ஜும்மாவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாங்கள் விரும்பினமோ விரும்பலோ எங்கள் எல்லாத்துக்கும் தந்திருக்கின்றான். இது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் ஆக பெரிய ஒரு நிஅமத், ஆக பெரிய ஒரு நிஅமத். ஹஸ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்பிடத்தில் கேட்குறாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய நிஅமத்துகள், மறைமுகமான நிஅமத்துகள் இருக்கின்ற சொல்றாய், உன்னுடைய நிஅமத்துகளுடைய அடையாளத்தை கொஞ்சம் நான் எப்படி கண்டுகொள்றது? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க ரப்பிடத்தில், உன்னுடைய மறைமுகமான நிஅமத்துகளை யா அல்லாஹ் நீ காட்டிடு சொல்லி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவளுக்கு சொல்றான், நபியே, நீங்க விடுகின்ற மூச்சு இருக்கு இல்லையாவா, நீங்க காலையில இருந்து மாலை வரும், மாலையில இருந்து இரவு வரையும், இரவிலிருந்து காலை வரையும் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சுகளையும் நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நிஅமத்துகள்ல ஈடு செய்ய முடியாத ஆக பெரிய நிஅமத்தான் நீங்க விட்டு விட்டு எடுக்கக்கூடிய மூச்சு என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி காட்டுறான்.
படைத்த இரக்கமுள்ள ரஹ்மான் போன ரமலானை போல இந்த ரமலானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்றால் இதுதான் அல்லாஹ்வுடைய மறைமுகமான நியமத். போன ரமலான்ல எங்களோடு இஃப்தார் செஞ்சவர்கள், தராவி தொழுதவர்கள், கியாமுல் லைல் தொழுதவர்கள் இந்த ரமலான்ல பூமிக்கு கீழே. இரக்கமுள்ள ரஹ்மான் இந்த ரமலானை எங்களை பூமிக்கு மேலே உடல் ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் தந்திருக்கின்றான். அடுத்த ரமலான் எப்படி அடைவோம் என்று யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. வந்திருக்கக்கூடிய இந்த ரமலானை முழுமையாக அடைவோமா என்று சொல்லி யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. வந்திருக்கக்கூடிய இந்த ரமலானை முழுமையாக அடையக்கூடிய நல் மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய லைலத்துல் கத்ருடைய இரவையும் இந்த ரமலானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியசாலியாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் வருது என்று சொல்லி போன வெள்ளிக்கிழமை பிறை அறிவிப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்து ரமலானுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்து செய்தோம். ரமலானை எதிர்பார்த்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அந்த ரமலான் சும்மா வரல. இந்த ரமலான் அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களுக்கு சும்மா வரல. ஏனைய மாதங்களை போல இல்லை இந்த மாதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல 12 மாதங்களை படைத்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு அதுல மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும் 4 மாதங்கள் சங்கியான மாதம் என்று சொல்றான். எந்த ஒரு மாதத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல பேரிட்டு சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல பேரிட்டு சொல்வதாக இருந்தால் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தை மட்டும் அல்லாஹ் பேர் சொல்லி கூப்பிட்டான். படைத்தவன் அழைக்கின்ற, படைத்தவன் பேர் சொல்லி அழைக்கின்ற ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, ரமலானுக்குரிய ஏற்பாடுகள் வீட்டில் எல்லா ஏற்பாடுகளையும் சஹருக்கு இஃப்தாருக்கு எல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றோம். நாட்டில் அறியக்கூடிய 3000 மஸ்ஜிதுகளும் ரமலானுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் வரக்கூடியவர்களுக்கு நோன்பாளிகளுக்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது உலகத்துடைய அடிப்படையில் ரமலானுக்காக வேண்டி. ஏன் ஷவ்வாலுக்கு பள்ளியில் கஞ்சி குடிக்க இயலாதா? துல்காதாவுக்கு குடிக்க இயலாவா? துல்ஹிஜ்ஜாவுக்கு குடிக்க இயலாவா? அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலான் என்று சொல்வது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்துடைய வருகையை நாம் எப்படி எதிர்பார்த்து ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோமோ அதே போல படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான எங்களுக்கு எப்படி தந்திருக்கின்றான். வெறுமனே சும்மா தரல. இந்த ரமலான் எங்களுக்கு பல வெகுமதிகளை படைத்தவனிடத்திலிருந்து சுமந்து வந்திருக்குது. ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருல் குர்ஆன், இது குர்ஆனுடைய மாதம். அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவருடைய வேதங்களை, தௌராத்துகளை, இஞ்சில்களை அவரோட அந்த காலத்துடைய ரமலான்ல நோன்பு அல்லாஹ் இறக்கினது போல ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் இந்த நோன்புல தான் குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவுல இறக்கியதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மாதம். ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ரு தௌபா, அது தௌபாக்குரிய மாதம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான சூரத்துல் பக்ராவில் பல வகையான படிப்பினைகளை அல்லாஹ் சொல்லித்தாரான். ஹஜ்ஜை பற்றி சொல்கிறான். ஹஜ்ஜில் நீங்கள் அடையக்கூடிய முக்கியத்துவத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு இபாதாத்களுடைய கிசாஸ்களையும் சூரா பக்ராவில் சொல்லிட்டு இதே நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, மனிதர்களுக்கு அல்ல மூமின்களுக்கு, ஈமான்தார்களுக்கு இந்த நோன்பு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். முன்னே சமூகத்துக்கு அல்லாஹ் எப்படி இந்த நோன்பை விதியாக்கினானோ அவர்கள் அவருடைய காலங்கள் எப்படி நோன்பு பிடித்தார்களோ அதே போன்ற நோன்பையும் அல்லாஹ் எங்களுக்கும் விதியாக்கி இருக்கின்றான். எதற்காக அல்லாஹ் விதியாக்கினான்? எதற்காக எங்களோட பசியையும் தாகத்தையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா வரும், அல்லாஹ்வுடைய பயம் வரும். வாழ்க்கையில் எத்தனையோ ரமலானை சந்திச்சிட்டோம். எங்களோட வாழ்க்கையில் இது ஒரு 50வது ரமலானாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் இது ஒரு 60வது ரமலானாக இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
60 வருஷம் 70 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் தான் ஒரு அடியானுடைய ஆயுள் காலம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியான் உலகத்தில் 60 வருஷம் வாழ்ந்துட்டான்டா, ஒரு அடியான் உலகத்தில் 60 வருஷம் வாழ்ந்துட்டா சுமாராக 720 மாதங்கள் அவன் அடைகிறான். எத்தனை மாதம்? 720 மாதத்தை அடைகிறான். அவன் 70 வருஷம் வாழ்ந்துட்டான்டா உலகத்தில் 840 மாசத்தை அவன் அடைகிறான். 840 மாதம். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, அவன் 60 வருஷம் வாழ்ந்தான்டா 720 மாதம் வெறுமனே. அவன் 70 வருஷம் வாழ்ந்தான்டா வெறுமனே 840 மாசம். இரக்கமுள்ள ரஹ்மான் இந்த ரமதான் எங்களுக்கு தந்து, இந்த ரமதானுடைய கடைசி பகுதியில் ஒரு இரவை தந்து, இந்த இரவை யார் அடைகிறார்களோ, அதில் யார் நின்று வணங்குகிறார்களோ, ஒன்றல்ல ரெண்டல்ல 1000 மாதங்கள் நின்று வணங்கின நன்மை அல்லாஹ் அந்த ஒரு இரவுல கொடுக்குறான். வெறுமனவே நாங்கள் 70 வருஷம் வாழ்ந்தா 840 மாசம். இந்த ரமதானுடைய கடைசி பகுதி லைலத்துல் கத்ருடைய இரவை ஒருத்தர் அடைஞ்சிட்டாருண்டா, அந்த இரவை ஹயாத் ஆக்கிட்டாருண்டா, அவர் 1000 மாதங்கள், 1000 மாதம் என்று சொல்லும் பொழுது சுமாராக 84 வருடம் ஒரு இரவுக்குரிய நன்மை அல்லாஹ் வாரி வழங்குறான். 84 வருடம். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, எங்களோட வாழ்க்கையில நாங்கள் எத்தனை லைலத்துல் கத்ர் அடைஞ்சிருக்கிறோம்? குறைஞ்சபட்சம் ஒரு மனிதன் ரமதான்ல 10 லைலத்துல் கத்ர் அடைஞ்சிருந்தான் என்று சொன்னான், அவனோட வாழ்க்கையில 10 லைலத்துல் கத்ர் அடைஞ்சிருப்பான் என்று சொன்னான், சுமாராக 840 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. 840 வருஷம். அவன் 20 லைலத்துல் கத்ருடைய இரவு அடைஞ்சிருந்தான் என்று சொன்னான், சுமாராக 1860 வருடம் அமல் செஞ்ச நன்மை. எங்க கொண்டு போகுது? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுங்களுடைய காலம். யாருக்கு அல்லாஹ் தாரான்? யாருக்கு தாரான்? எங்களுக்கு அல்லாஹ் தாரான். எவ்வளவு இறக்கமுடைய ரஹ்மான்! தாயை விடவும் 70 தாயை விடவும் பல மடங்கு இறக்கமுடைய ரஹ்மான். எங்களை மன்னிக்கக்கூடிய, அரவணைக்கக்கூடிய, எங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு மாதம், சிறப்பான மாதத்தை ரமலானை நாங்கள் அடைஞ்சிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, வந்த ரமலான் ஒரு வார காலம் கழிச்சிட்டு அடுத்த ரமலான் வரும் பொழுது ரமலானுடைய நடுப்பகுதியை நாங்கள் அடைஞ்சிருவோம். வந்திருக்கக்கூடிய இந்த ரமலானின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் ரமலான் எங்களிடத்தில் வருது. அது அல்லாஹ்விடத்திலிருந்து சொர்க்கத்திலே நன்மாராயத்தை எடுத்துக்கொண்டு வருது. நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய நன்மாராயத்தை சொல்லி கொண்டு வருது. அட்டூழியம் செய்யக்கூடிய ஷைத்தான் அல்லாஹ் விலங்கிட்ட நன்மாராயத்தை சொல்லி கொண்டு வருது. ஒரு ஃபரலுக்கு 70 ஃபரலுடைய நன்மையை சுமந்து வருது. ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபரலுடைய நன்மையை சுமந்து வருது. 1000 மாதங்களுடைய சிறந்த ஒரு இரவை சுமந்து வரக்கூடிய ரமலான் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானை நாம் எப்படி முழுமையாக அடைந்து எப்படி அல்லாஹ்வுடைய தக்வா உள்ளவர்களாக நாங்கள் அடைய போகின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் இந்த ரமலானிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனைய ரமலானை போல இல்லை, ஏனைய மாதங்களை போல அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, எங்களோட வாழ்க்கையில எங்களோட சிந்தனையால எங்களோட உள்ளத்தால நினைச்சு பார்க்க முடியாத பெரிய ஒரு பாக்கியசாலிகள் நாங்கள் இந்த ரமலானை அடைஞ்சிருக்கின்றோம். இந்த ரமதான் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களைய மாதிரி பாக்கியசாலிகள் வேற யாரும் கிடையாது. மனிதர்களை விட மலக்குமார்கள் அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள். ஆனால் அந்த மலக்குமார்களிடத்திலே மனிதர்களை யார் தெரியுமா அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள்? மலக்குமார்கள் சொல்றார்கள், வாழ்க்கையில யார் அதிகமான ரமலான் அடைகிறார்களோ அவர்கள் மலக்குமாரிடத்திலே சிறப்பானவர்கள் என்பதாக சொல்லப்படுது. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியசாலிகளாக உங்களை இணையமாக்குவானாக. வாழ்க்கையில் ரமதான் அல்லாஹ் திரும்ப திரும்ப தந்து கொண்டிருக்கின்றான். அது சடங்குக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய ஒரு மாதம் அல்ல, எங்களை திருத்திக் கொள்ளக்கூடிய மாதம், எங்களோட பாவங்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மாதம், எங்களை படைத்தவனிடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம். அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, கண் மூடி கண் திறக்க முந்தி ரமதான் எங்களை விட்டு போயிட்டும். போனதுக்கு பின்னால் இந்த ரமதான் வந்துச்சு போனதுன்னு தெரியாதுன்னு சொல்லி கவலைப்படுவதை விட அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலான வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய விருந்தாளிய எங்களோட வாழ்க்கையை நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ளக்கூடிய ரமலானாக மாற்றிக்கொள்வோம். தனி மனிதன் ஒவ்வொருவரும் எங்களோட வாழ்க்கையை திருத்திக் கொள்வோம்.
எங்கட பொறுப்புகள் என்ன இந்த ரமலான்ல? அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, ரமலான் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம், இந்த இபாதத், இது இபாதத்துக்குரிய மாதம் மாத்திரம் அல்ல, சமூகத்தில் பல பொறுப்புகளையும் இந்த மாதம் எங்களுக்கு சொல்லி தருது. ஹிஜ்ரி 2வது வருஷம் முழு முஸ்லிம் சமூகத்துக்கு முகவரியை தேடி தந்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். முஸ்லிம்களை அடையாளப்படுத்திய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். பத்ருடைய யுத்தம் முஸ்லிம்களுடைய வரலாறை இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, குடும்ப உறவுகளை சேர்த்த ரமலானாக இந்த ரமலான் இருக்கணும். சமூக பொறுப்புகளே சமூகத்தோடு சேர்ந்த ஒரு ரமலானாக இருக்கணும். குடும்ப உறவுகளை அரவணைத்த ரமலானாக இருக்கணும். ஷஹரு ரமலான், ஷஹரு துஆ, அது துஆவுக்குரிய மாதம். அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, ரமலான் அடைந்திருக்கின்றோம். ரமலான் எங்களிடத்தில் வந்துச்சு. ரமலானை வந்ததன் காரணமாக இந்த மாதம் ஷஹரு சதகா, தான தர்மங்கள் வாரி வழங்கக்கூடிய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காற்றை விடும் வேகமாக சதக்காக்கள், தான தர்மங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்தார்கள். ரமலான் வரும் என்று சொன்னால் சதக்கா, தான தர்மங்கள் கொடுக்காதவங்க எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த அவர்களுடைய நோன்பாளிகளுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய, அவர்களுடைய பசியை போக்கக்கூடிய சதக்காக்கள், ஃபித்ராக்கள் கொடுத்து கொண்டிருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, ரமலான் இன்னொரு பகுதியை சொல்லி தருது. எப்படி இந்த ரமலான் தராவி, கியாமுல் லைல், சதகா, இஸ்திஃபார், இஅ்திகாஃப் போன்ற அமல்களை சொல்லி தருதோ, இன்னொரு பகுதியும் ரமலான் எங்களுக்கு சொல்லி தருது. அதுதான் குடும்ப உறவுகளை சேர்த்த ரமலானாக இருக்கணும். ரமலான் வந்து 7 நாள் ஆகிட்டு, ரமலான் வந்து 7 நாள் ஆகிட்டு, இன்றைக்கு எத்தனை பேர் போயிட்டு என் உம்மாவோட வாப்போட சலாம் சொல்லி பேசியிருப்போம்? எத்தனை பேர் என் நானாவோட தம்பியோட போயிட்டு பேசியிருப்போம்? ரமலான் வருது என்று சொல்லி லிஸ்ட் போடுறாரு, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், ஸ்டாஃபுக்கு என்ன கொடுக்கணும், மஹல்லால் என்ன கொடுக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் போடுற லிஸ்ட்டில் உங்களோட உம்மா வாப்பாவை சேர்த்துறாதீங்க. அவங்க லிஸ்ட்டில் சாமம் கொடுக்குறவங்க இல்லை. நானா தம்பிக்கு கால் பண்ணி கேட்கிறான், தம்பி உமாக்கு என்ன சரி கொடுத்தியா, வாப்பாக்கு என்ன சரி கொடுத்தியா? நீங்க 2 பேரும் இன்றைக்கு மனுஷனா சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறேன்னு சொன்னா இந்த உம்மா வாப்பா எவ்வளோ தியாகம் செஞ்சிருப்பாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, ஊருக்கெல்லாம் வாரி 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 கொடுக்கிறோம், கேட்டு வாரவங்களுக்கெல்லாம் கொடுக்கிறோம். இன்னும் உம்மா வாப்பாவுடைய நிலைமைகளை பார்க்காத எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ரமலானுடைய கடைசி பகுதிக்கு ஹரத்துக்கு இத்திகாஃபுக்கு ரெடி ஆகிட்டாரு. வாப்பாக்கு ரமலான் பெருநாளைக்கு கொடுக்கிறதுக்கு இன்னொரு சாரம் இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, எத்தனை பேர் வீட்டு வாசல்ல போயிட்டு ஹதியா எடுத்து, கடன் எடுத்து, கஷ்டப்பட்டு இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜராக, ஒரு தொழிலதிபராக, ஒரு வியாபாரியாக சமூகத்தில் எங்களை பார்த்து ஹாஜார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நாணயத்தையும் நம்பிக்கையும் தந்தவர்கள் பெற்றோர்கள். இன்றைக்கு எத்தனை உம்மா வாப்பமார் அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி கொண்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஆக கஷ்டமான ஒன்று என்ன தெரியுமா? எங்கட கண்முன்னுக்கால் எங்கட வாப்பா உம்மா இன்னொருத்த போயிட்டு கையேந்திருது. 2023 2024 தகவல்கள், கொழும்புல, மத்திய கொழும்புல அதிகமாக யாசகம் கேட்டு வந்தவர்கள் வயசாளிகள், 60-65 வயசை தாண்டினவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், 4 புள்ள 5 புள்ள பேர பேத்திகள், குடும்பத்தால் கைவிடப்பட்டவர்கள், தன்னுடைய பசிக்காகவும் தன்னுடைய மானத்தை, மரியாதை, கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்ளவும் அடுத்த இடத்துல கையேந்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, நீங்க கொடுக்கிற சதக்கா, நீங்க கொடுக்கிற ஜகாத், நீங்க கொடுக்கிற ஹதியால ஆக சிறந்தது நீங்க உங்களோட உம்மா வாப்பா கிட்ட போயிட்டு, உம்மா இதை வச்சுக்கோங்கம்மா, உங்களுக்கு தேவையானவங்களுக்கு நீங்க கொடுங்கம்மா, நீங்க யார்ட்டையும் கையேந்தி போயிட்டுறாதீங்க, இதை வாப்பா இதை வச்சுக்கோங்க வாப்பா, உங்களுக்கு தேவையானவங்களுக்கு நீங்க கொடுங்க. உங்களோட லிஸ்ட்ல, உங்களோட ஃபித்ரால, உங்களோட பார்சல்ல உம்மா வாப்பா கொண்டு போய் நீங்க கொடுத்துறாதீங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் கொழும்பு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பாருங்க, மருந்து எடுக்க இல்லாம
நோயாளிகளாக ஒரு டெஸ்டிங் செஞ்சு கொள்ள இயலாது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் துவாவுக்கு ரெடி, கடைசி 10 ஹரத்துக்கு போறதுக்கு ரெடி. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, விடிய நீங்க துவால இருந்தாலும் தலை கீழே இருந்தாலும் படித்த குர்ஆனையும் ஹதீஸையும் சாஹிதாக வச்சு சொல்றேன், உங்களோட துவா உங்களோட ஷோல்டருக்கு மேலே போகாது. உங்களோட துவா ஷோல்டருக்கு மேலே போகாது. 1000 மாதங்களிலே சிறந்த அந்த இரவை அடையணுமா? அந்த இரவில் அல்லாஹ் யாருக்கு முழுமையான அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு நாடி இருக்கிறான். அந்த பாக்கியத்தை நாங்கள் அடையணுமா? அதை எங்களோட வீட்டில் வச்சிருக்கிறோம் சகோதரர்கள். எங்களோட உம்மா வாப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து, அவன் நஷ்டமடைந்து விட்டான், அவன் நஷ்டமடைந்து விட்டான், அவன் நஷ்டமடைந்து விட்டான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், யாரை பார்த்து சொன்னீர்கள் நஷ்டமடைந்து விட்டான், நஷ்டமடைந்து விட்டான் என்று சொல்லி? கிடைத்த சந்தர்ப்பத்தை தவற விட்டானே, தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை கைவிட்டானே, தன்னுடைய கை கிட்ட இருந்தது பொறுமதி விளங்காம தவற விட்டானே, தன் பெற்றோர்களை கவனிக்காம விட்ட பிள்ளைகளை பார்த்து சொன்னார்கள். இன்றைக்கு உம்மா வாப்பா மூத்தா போன பிறகு அழுது கொண்டு இருக்கிறோம். உம்மா வாப்பா இருக்கிற நேரம் பொறுமதி விளங்கல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, இந்த ரமதான் என் வாழ்க்கையில கடைசி ரமதானாக இருக்குமா என்று சொல்லி தெரியாது. இந்த ரமதானை தந்த ரஹ்மான் அடுத்த ரமதானை எனக்கு பூமிக்கு மேலேயா பூமிக்கு கீழே உத்தரவாதம் கிடையாது. தந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். எங்கட வரட்டு கௌரவம், எங்கட ஈகோ, எங்கட கோபம், எங்கட எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, பெத்த தாய் வாப்பா போயிட்டு மன்னிப்பு கேட்போம். ஒரு நாளும் எங்கட அந்தஸ்து குறையாது, எங்கட கௌரவம் குறையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, நாங்க அவங்கள்ட்ட எங்கட வரட்டு கௌரவத்தை காட்டுவோம்னு சொன்னா, நாங்க செஞ்ச தவறு தப்புகள் அதை அல்லாஹ் அம்பலப்படுத்தினான் என்று சொன்னா, அதை அல்லாஹ் வெளி காட்டுவான் என்று சொன்னா, எந்த முகத்தை வச்சுட்டு எங்களுக்கு வெளியே வரையிலும்? படைத்த ரஹ்மான் எல்லாத்தையும் மன்னிச்சு மன்னிச்சு மறைச்சு மறைச்சு வச்சு இந்த ரமலானை தந்திருக்கிறான். இந்த ரமலானையாவது நான் என் மன்னிப்புக்குரிய ரமலானாக ஆக்கிக் கொள்வோம். என் வாப்பா எனக்கு அதை செஞ்சாரு, என் உம்மா எனக்கு அதை செஞ்சாருன்னு சொல்லி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த உம்மா வாப்பா பட்டு கஷ்டப்பட்டு கடன் பட்டு தியாகம் செஞ்சு இரவும் பகலும் தியாகம் செஞ்சு படிக்க வச்சு போயிட்டு தான் இன்றைக்கு நான் ஒரு ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அவங்க நினைச்சிருந்தா என்னை ஒரு தூதாக மக்காக என்னை ஆக்கியிருக்கலாமே. அன்பார்ந்த சகோதரர்களே, கையில் வைவர்ன ஃபோன் வச்சு பாவிக்கிறோம். ஏண்ட வாப்பா என் உம்மா பாவிக்காத ஃபோன் இன்றைக்கு நான் பாவிக்கிறேன். இது அல்லாஹ் எனக்கு தந்த நியமத், இது ஒரு நியமத். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, எங்கட சொர்க்கம், எங்கட துவா கபூல் ஆகணுமா? எங்கட ரமலான் இந்த ரமலான் கபூலியத் ஆகணுமா? பெற்ற தாய் தந்தையுடைய துவாவை முதலாவது அடைஞ்சு கொள்ளுங்க. இதுதான் உங்களோட சொர்க்கத்துக்குரிய வழி. அடுத்தது குடும்ப உறவுகள் ஆக பிரதானமானது ஒன்று தான் கூட பிறந்த சகோதரர்கள். நானா ரோட்ல பேமெண்ட்ல கஷ்டப்படுறாரு, தம்பி காரில் வந்து நானாக்கு பார்சலை கொடுத்துட்டு போகிறார். அன்பான சகோதரர்களே, இந்த ரமலான் வந்து எத்தனை பேர் கூட பிறந்தவங்களோட கோல் பண்ணி பேசிக்கணும், நானா என்ன செய்கிறீங்க, தம்பி நீ என்ன செய்கிறாய், வீட்டு ஹாலாத் என்ன இருக்குது, உனக்கு என்ன தேவை இருக்குது, எத்தனை பேர் பேசிப்போம். எத்தனை பேர் இன்றைக்கு மாமாவோட மாமியோட பேசிப்போம். இன்றைக்கு எத்தனை பேர் எங்களோட மனைவியோட பேசியிருக்கிறோம். எங்களோட வரட்டு கௌரவம், எங்களோட ஈகோ. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, இலங்கையில் காசிக்கோட்டில் 6000க்கு மேற்பட்ட வழக்கு தேங்கி இருக்குது. கணவன் மனைவி விட்டு கொடுக்கல, மன்னிக்கல, மறக்க தெரியாது, மன்னிக்க தெரியாது. ஏண்ட மாமி எனக்கு அதை பேசினா, அவன் மாமி இல்லை, அவனுக்கு ஒரு தாய். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, இந்த ஜும்மாவை அடைந்திருக்கக்கூடிய நாங்கள் அடுத்த அசரை தொழுகையை நாங்கள் அடைவோமா என்று யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. இந்த ரமலான் இந்த வாழ்க்கையில இந்த குடும்ப உறவை சேர்த்த ரமலானாக இருக்கணும். இந்த ரமலான் இந்த உம்மா வாப்போட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ரமலானாக ஆக்கியிருக்கணும். இந்த ரமலான் இந்த நானா தம்பியோடு சேர்ந்த குடும்ப உறவை சேர்த்த ரமலானாக இருக்கணும். இந்த ரமலான் ஏழை எளியோர்களுடைய துன்பங்களை துயரங்களை அரவணைத்த ஒரு ரமலானாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே,
கயாமுல்லை தொழுறது லேசி, தராவியை தொழுறது லேசி, குர்ஆன் ஒரு நாளைக்கு 1 ஜுஸ் இல்லை 10 ஜுஸ் ஓதுறது லேசி. அமல் இபாதத் அல்லாஹ் எப்படி கட்டாயப்படுத்தியிருக்கிறானோ, அல்லாஹ் தொழுகைய, ருக்குவ, சுஜூத, இத்திகாஃப ரமலான் எப்படி அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானோ அதே போல ஒரு பொறுப்பைத்தான் அல்லாஹ் சொல்றான், குடும்ப பொறுப்பு, குடும்ப உறவு. இஸ்லாம் ரெண்டையும் சொல்லியிருக்கிறது, ரெண்டையும் 2 கண்களை போல சொல்லியிருக்கிறது. இபாதத்துல மூழ்கி இருக்கிறோம், இபாதத்துல மூழ்கி இருக்கிறோம், இத்திகாஃப்ல இருக்கிறோம், அங்க குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அவனுடைய இரக்கம் உலகத்தில் நிகர் யாரும் கிடையாது. எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களை பாக்கியசாலிகளாக்க, எங்களை மன்னிக்க, எங்களை மறுக்க, எங்களை அரவணைக்க அல்லாஹ் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். இந்த சந்தர்ப்பத்தை அழகான முறையில் பயன்படுத்துவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, எங்களோட வீட்டில் எங்களோட ஒரு புள்ள தவறு செய்யும் என்றா எங்களோட சொல் பேச்சு கேட்குது இல்லை. எவ்வளோ சொல்லி பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம், சொல்லி எவ்வளோ கெஞ்சி பார்த்தோம், இறக்கமாக சொல்லி பார்த்தோம், அன்பாக சொல்லி பார்த்தோம். புள்ள சொல் பேச்சு கேட்குதில்லை. அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்வோம்? வாப்பா உண்மையோட பொறுப்பு என்ன? அவனை தண்டிக்க பார்ப்போம், அடிப்போம், தண்டிப்போம். அதுக்கு பிறகுதான் அந்த புள்ள கொஞ்சம் நிதானத்துக்கு வருவான். ஆனால் அல்லாஹ் நாங்கள் எவ்வளோ பாவங்கள் செஞ்சு இருக்கிறோம். எங்களோட வார்த்தைகளால், சிந்தனைகளால், பார்வைகளால், கரங்களால் எவ்வளோ பாவங்களை செஞ்சிருக்கிறோம். இதுவரைக்கும் படைத்தவன் ஒரு பாவத்தையாவது எங்களுக்கு வெளிக்காட்டல. அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிட்டு, தாயை விடவும் பல மடங்கு இறக்கமுடன் மறைச்சி வச்சுட்டு இந்த ரமலானை தந்திக்கிறான். என்னிடத்துல மன்னிப்பு கேளு, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என் ரஹ்மத்தில் இந்த அன்புல இருந்து நிராசையாகவானாம், நீ கை செய்தப்படவானாம், என்னிடத்துல கேளு, நான் உன்னை மன்னிக்கிறேன். அல்லாஹ் இந்த ரமலானை தந்திருக்கின்றான். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரமலானாக, அதிலும் குறிப்பாக பெற்ற தாய் தந்தையுடைய துஆவை பெற்ற ஒரு ரமலானாக இந்த ரமலானை நாம் கழித்துக் கொள்வோம். வல்லவன் அல்லாஹ் இந்த ரமலானை முழுமையாக அடைந்து பெற்ற தாய் தந்தையுடைய துஆக்களை பெற்று உயர்ந்த தரஜாவை அடையக்கூடிய ரமலானாக இந்த ரமலானை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, சங்கியான சிறப்பான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம். யா அல்லாஹ், இந்த மாதத்தில் நீ எங்களுக்கு எதையெல்லாம் தருவதாக வாக்களித்தாயா அல்லாஹ், அது அனைத்தையும் முழுமையாக அடையக்கூடிய நல்ல மக்களாக நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்த நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. எங்களுடைய தாய் தந்தையை ஹிதுமை செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையுடைய துஆக்களை அடைந்த பிள்ளைகளாக எங்களை ஆக்குவாயாக. எங்களை பெற்றெடுத்த நம்முடைய தாய் தந்தைகளை யாரெல்லாம் மறைந்து மன்னர்களே கபராளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த ஸ்ரீதேவியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவருடைய கபருக்கு ரஹ்மத் செய்வாயாக. உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆலாவை கொடுத்தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் இஃப்தாருடைய நேரம் லட்ச மக்களை நீ நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறாய். யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் எங்களை பெற்றோர்களை நீ ஆக்கிடுவாயாக. அவருக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆலாவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அடைந்திருக்கக்கூடிய ரமலானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் எங்களோட வாழ்க்கையில கடைசி ரமலான் ஆக்கிடாதே யா அல்லாஹ். இந்த ரமலான் எங்களோட வாழ்க்கையில கடைசி ரமலான் ஆக்கிடாதே யா அல்லாஹ். இந்த ரமலானையும் வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய நல் மக்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களோட ஆயுள பரக்க செய்வாயாக. எங்களோட தொழிலில் பரக்க செய்வாயாக. எங்களோட பிள்ளைகள் மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. எங்கள் அனைவர்களையும் புரிந்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.